திருமுருகாட்டுப்படையில நக்கீரர் முருகனை பத்தி ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடுவார். செற்றம் நீக்கிய மனத்தினன் யாதும் கற்றோர் அறியா அறிவினன் கற்றவருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையன் அப்படின்னு சொல்லுவார். மனசுல இருக்க அறியாமையினும் இருளெல்லாம் அகற்றவன், எல்லாத்துக்கும் கல்வி அறிவை கொடுக்குறவன், கல்வி அறிவு கல்வியாளர்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சவன். ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னா கல்வியில மிகப்பெரிய ஆளா இருப்பார். ஒரு சப்ஜெக்ட்ல அவருக்கு ஒரு வரம்பு இருக்கும்ல, அந்த வரம்பு தான் முருகன் அப்படின்னு சொல்லி ஸ்லாகிச்சு சொல்லுவார். அதான் முருகனை வந்து எப்பயுமே அறிவுக்கு காரகனா சொல்லுவாங்க. இப்ப ஜோதிட சாஸ்திரத்திலே பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் தான் அறிவுக்கு காரகன். அந்த செவ்வாயோட அதிதேவதை வந்து முருகன். அது 10ஆம் இடத்துல தசம அங்காரகனாக இருந்து 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்ப்பதும் 1ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதும் 4ஆம் இடத்தில் ஏதோ ஒரு வகையிலே சுபத்துவமாக சம்மந்தப்படும் பொழுது அவனுக்கு அறிவு கிடைக்கிறது. புதனை வந்து ஞானத்துக்கு காரகன்னு சொல்லிட்டோம்னா செவ்வாயை வந்து அறிவுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, அறிவுக்கு காரணனான முருகனை நடுவில் வச்சு பக்தோட அறியாமையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கப்போம். இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பு பாதி வெற்றி, அடுத்து இன்னொரு தீர்ப்பு வரும், அது முழு வெற்றியா கூட அணைஞ்சிட்டு போட்டோம். நல்ல சந்தோஷம், தீபத்தை நல்லா ஏத்துங்க, திருப்பூரத்துல அருமையா ஏத்துங்க. ஏத்திட்டு கந்தனுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா, திருக்கார்த்திகை வேலனுக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போவோம். அந்த இடத்துல போயிட்டு பாரத் மாதா கி ஜெய், ஜாய் ஸ்ரீராம் சொல்லி இது முருகனுக்கு சம்மந்தம் இல்லாத வேதத்தை ஒரு சாராக நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. ஏன்னா இது கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு அவர், செம்மையில் ஏறும் ராவுத்தனே அப்படின்ட்டு. இதை வந்து திருமுருக கிருபானந்த அரியர் சொல்ல, செம்மையில் ஏறும் ராவுத்தனேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ராவுத்தர்கள்லாம் அரேபியால இருந்து வந்த இவங்க குதிரையாவாரிகள், அதை கூட அப்படி சொல்லுவாரு. அப்படி அப்ப எல்லாரும் ஒண்ணுதான். ஒருத்தர் கேட்டா உன் பேர் என்னன்னு கேட்டா சிக்கந்தர் அப்படின்னு, அவங்க அப்பா பேர் என்னன்னா நிஜாம் அன்சாரி அப்படின்னு, அவங்க அப்பா பேர் தண்டாயுதம் பண்ணிருந்தான். இதுல என்ன பிரமாதம், எங்க தாத்தா பேரு அருணாச்சலம் பிள்ளை அப்படின்னா, அப்ப நீங்க தான் நாங்களாடா, ஆமாடா நாங்க தான் நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணுதான். இனத்தால் திராவிடர்கள் என்றால், மொழியால் தமிழர்கள், மதத்தால் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் வேறு வேறு என்றால் இருந்தாலும் நாம் அனைவருமே இந்தியர்கள், இதை மறந்துவிட வேண்டாம். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளமுடன்.